2024ஆம் ஆண்டில் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கூகுளில் டிஎன்டிஜிஇ அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷனில் ஃபஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வெப் போர்ட்டல் சர்வீசஸ் ஃபார் அஃபிஷியல் அப்படிங்கிறதுல முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கீழே கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. சைன்இன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. இங்கே ஃபுல் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்ட்டு இருக்கும், ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தோம்னா கேண்டிடேட் புல்ட் அப்படிங்கிறதுல 0 அப்படின்னு இருக்கும், அதில் ஃபுல் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ டேட்டா புல்டுன்னு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் +1 படிக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும் அப்படின்னம்னா அப்டேட் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் டேஷ்போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் அப்ளை ஃபார் NTS NMMS ட்ரஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளை பண்ணுற டேட் வந்து 19ல் ஸ்டார்ட் ஆகி 26ல் முடிஞ்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை எக்ஸாம் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டேட்டா எல்லாம் வரும். இதில் நமக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நேம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பையனுடைய பேர் வந்துடும். அப்ளை அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எமிஸ்லேருந்து புல் பண்ணதுனால அவங்களுடைய டேட்டா எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னம்னா வந்துடும் இங்கே. ஸோ இதில் டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும்னா செக் பண்ணிக்கணும். முக்கியமாக கம்யூனிட்டி, மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது ஏன் அப்படின்னம்னா கோட்டா வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ அது சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது மாணவர்களுடைய அட்ரஸ் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளே தான் மேனுவலாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ அந்த பையனுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னம்னா அப்ளை பண்ணியிருக்கோம். தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம்.